பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளில் கூட உங்களை பார்ப்பதில் ரொம்ப சந்தோஷங்க. நீங்கள் ரொம்ப நல்லா இருப்பீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு கூட ஆண்டவர் ஒரு வசனத்தின் மூலமாக உங்களோடு கூட பேச போகிறாருங்க. ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்து கொடுக்கிறேன். சங்கீதம் 128வது அதிகாரம் 5வது வசனம். கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேமின் வாழ்வை காண்பாய். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்கிறாரு, மகனே மகளே நீங்கள் நல்லா இருப்பீங்கன்னு சொல்கிறாரு. அதாவது வாழ்வை காண்பாய், நீங்கள் நல்லா இருப்பீங்க, நீங்கள் சந்தோஷமாக இருப்பீங்க, நீங்கள் ஆசீர்வாதமாக வாழ்வீங்கன்னு ஏசப்பா இன்னைக்கு நம்மளை பார்த்து தாங்க சொல்கிறாரு. நம்ம நல்லா இருப்போமா? கண்டிப்பாக நம்ம நல்லா இருப்போம். ஏசப்பாக்குள்ளே இருக்க பிள்ளைகளுக்கு எப்போவுமே பிரச்சனைகளோ போராட்டங்களோ வியாதிகளோ தரித்திரங்களோ வராதுங்க. ஒருவேளை இந்த உலகத்தில் நமக்கு சில சூழ்நிலைகளுக்கு ஏற்றபடி நம்மளுடைய வாழ்க்கை மாறுது. பிரச்சனை வருது, போராட்டம் வருது, வியாதி வருது, கடன் பிரச்சனை வருது, வாழ்க்கையில் நிறைய காரியங்கள் நமக்கு கிடைக்காமலே இருக்குது. ஆனால் நீங்கள் கவலைப்படாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. ஒருவேளை உங்களுக்கு குழந்தை பிறக்காமல் இருக்கலாம், உங்களுக்கு திருமணமாகி 2 வருஷம் 3 வருஷம் கூட ஆகலாம், நீங்கள் தொழிலில் முன்னேறத்துக்கு முயற்சி எடுத்துக்கிட்டே இருக்கலாம். உங்கள் படிப்பில் நீங்கள் இப்போ எக்ஸாம்ஸ் எழுதிருப்பீங்களே, எக்ஸாம்ஸ் நான் பாஸ் ஆகணும் ஃபெயில் ஆகணும் எனக்கே தெரில. கண்டிப்பாக ஆண்டவர் சொல்கிறாரு, மகனே மகளே நீ பாஸ் ஆக, நீ கவலைப்படாத, உனக்கு நன்மை கிடைக்கும், நீ சந்தோஷமாக வாழ போகிற, நீ முன்னேற்றத்தை அடைய போகிறன்னு ஆண்டவர் இன்னைக்கு நம்மளை பார்த்தாங்க சொல்கிறாரு. இந்த வசனத்திலே போடப்பட்டிருக்கு, நீ ஆசீர்வாதமாக இருப்பாயின்ட்டு. ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதிப்பார், உன்னை நான் ஆசீர்வதிப்பேன் தான் இந்த வசனத்தில் ஆண்டவர் சொல்கிறார். ஏசப்பா நம்மளை ஏன் தெரியுமா ஆசீர்வதிக்கணும்? ஏன்னா நம்ம அவருடைய பிள்ளைகளுங்க. ஏசப்பாவுடைய பிள்ளைகளை ஏசப்பா எப்பவுமே பிளஸ் பண்ணுவாருங்க. பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்கன்னா நம்ம கடவுளுக்கு பக்தர்களாக இருந்தோம். ஆனால் புதிய ஏற்பாட்டில் நம்ம பிள்ளைகளாக மாறிட்டோங்க. நம்ம ஏசப்பா நம்ம அப்பா நம்ம என்ன கேட்டாலும் நிச்சயமாக செய்வாருங்க. ஆனால் நம்ம கேட்கிற பிள்ளையாக முதல்ல மாறணும்ல. எப்படிங்க கேட்குறது? நீங்கள் முதல்ல ஜெபிக்க ஆரம்பிக்கணும். நீங்கள் ஒழுங்காக ப்ரேயர் பண்ணுறீங்களா? நம்ம வாழ்க்கையில் நம்ம சில காரியங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா நம்ம ஜபத்தில் உபவாசத்தில் உண்மையாக இருக்கணும். நீங்கள் ஜெபிக்க மறந்துட்டீங்க தானே? காலையில் எழுந்து ஜெபிக்க கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, ப்ரேயர் பண்ண கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, கொஞ்சம் சோம்பேறித்தனம், தூங்கிடுறேன், அப்படி இருந்தால் எப்படிங்க நம்ம அற்புதமான காரியங்களை நம்ம வாழ்க்கையில் பார்க்க முடியும்? இன்றைக்கி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் அற்புதங்களை பார்க்கணும், அதிசயத்தை பார்க்கணும், நீங்கள் எதிர்பார்க்குற காரியம் உங்கள் வாழ்க்கையில் நடக்கணும்னா நீங்களும் கொஞ்சம் மாறணும் தானே? உங்கள் வாழ்க்கையை மாற்றிக்கிறதுக்கு நீங்கள் தயாராக இருக்கீங்களா? அப்போ இன்றைக்கி நீங்கள் அற்புதத்தை பார்க்க போகிறீங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்க எல்லா தடைகளும் இன்றைக்கி மாறப்போகுதுங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வேலை கிடைக்கும், உங்கள் தொழிலில் முன்னேறுவீங்க, உங்களுக்கு குழந்தை பிறக்கும், கண்டிப்பாக உங்கள் உயர்வை நீங்கள் பார்க்க போகிறீங்க. நீங்கள் என்ன படிப்பில் எக்ஸாம்ஸ் இப்போ எழுதிருக்கீங்களோ அந்த எக்ஸாம்ஸில் தேர்ச்சி பெறுவீங்க. உங்கள் கடன் பிரச்சனையை ஆண்டவர் சீக்கிரத்தில் மாற்றப்படுறாரு. உங்கள் உழைப்பு என்றைக்குமே வீண் போகாது. நீங்கள் ஆண்டவருக்காக எழும்பி செயல்படும் போது ஆண்டவர் கண்டிப்பாக உங்களை உயர்த்துவாருங்க. தாவீதை உயர்த்தின தேவன் உங்களை உயர்த்துவாருங்க. தாவீது ஆடு மேய்க்கிற ஒரு வேலை தான் பார்த்துருந்தாரு. அந்த வேலையில் அவர் உண்மையாக இருந்தார், அவர் உயர்வை பெற்றுக்கொண்டார். இன்றைக்கி நீங்கள் ஜபத்தில் வேத வாசிப்பில் மட்டும் உண்மையாக இருங்களேன், கண்டிப்பாக நீங்கள் உயர்வை பார்ப்பீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நன்மையை நடக்குங்க. நம்பிக்கையோடு இருங்க. கர்த்தர் பல காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் சீக்கிரமாக செய்ய போகிறார். நீங்கள் எதிர்பார்க்குறது தான். நம்ம ஜெபிக்கலாமா? அன்பு தகப்பனே, ஆவியானவரே, இந்த நாளுக்காக ஜெபிக்கிறேன். இந்த நாளில் கூட பார்த்து கொண்டிருக்க ஆண்டவருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆசீர்வதிங்க. இன்னைக்கு என்னென்ன காரியத்தை எதிர்பார்க்குறீங்களோ அது எல்லாமே நீங்கள் கிடைக்க வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவைகளை சந்திங்க, பலவீனங்களை மாற்றுங்க. கர்த்தர் நன்மையான காரியத்தை பார்க்க வைக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். இயேசுப்பா, என்னென்ன ஜெப குறிப்புகள் போடுறாங்களோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுங்க, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென்.